கோவை துடிலூரை அடுத்த பனிமடை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி துரைராஜ். வழக்கம் போல் அவர் வளர்க்கும் மாட்டிற்கு தண்ணீர் வைக்க சென்ற பொழுது அங்கு செடிக்கு அருகில் இருந்த விஷப்பாம்பு எதிர்பாராத விதமாக துரைராஜை காலில் கடித்துள்ளது. அதில் அவர் சுயநினைவை இழந்த நிலையில் உடனடியாக அவரது குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் துரைராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் துரைராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தடாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெயில் காலம் துவங்கியுள்ள நிலையில் வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இதுபோன்ற விஷ ஜந்துக்கள் குளிர்ச்சியான பகுதியிலும் மரம் செடி கொடிகளுக்கு அடியிலும் அதிகம் வரும் என்பதால் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாம்பு கடித்து விவசாயி உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மத்தியில் அப்பகுதியில் மக்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.